நம்ம தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா இருக்குமுங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுல எந்த பரபரப்பும் இல்லாத ஒரே ஒரு போஸ்ட் இருக்குதுங்க. எந்த போஸ்ட்ன்னு கேக்குறீங்களா? அதான் நம்ம சிஎம் போஸ்ட். ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க, எல்லாம் மக்களே பாத்துக்குவாங்க. எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வேண்டியதெல்லாம், அந்த இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் எல்லாம் மக்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. இப்ப மக்களே ஆட்சியும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க, பாக்குறீங்களா? 40 வருஷமுங்க. 40 வருஷம் சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த டாஸ்மார்க் இங்கதான் இயங்கிக்கிட்டு இருந்ததுங்க. இங்கதான் 40 இயர்ஸா. மேம்பாட்டி கரெக்ட் தானே பாட்டி? 40 இயர்ஸ் தானே? நான் சொல்றதை விட 40 இயர்ஸா இங்கதான் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்ன பாட்டியே சொல்லுவாங்க, கேட்டுக்கங்க. ஆத்தாடி சொல்லுங்கோ பாட்டி ஆடி. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. பாட்டியம்மா சாதாரண பாட்டியம்மா இல்ல, எங்கயோ வாத்தியம்மாவா இருந்திருக்குன்னு பாட்டியே சொல்றாங்க. ஏனுங்க பாட்டியே, 40 வருஷமா இங்கதான் அந்த டாஸ்மாக் இருக்குன்னா எப்ப இது ஆரம்பிச்சது? 1986. இன்னைக்கு தேதி என்னங்க? மே 15. மே 15. 1986ல அந்த டாஸ்மாக் கடை, அந்த 40 வருஷம் டாஸ்மாக் கடை ஸ்டார்ட் பண்ணதா இந்த பாட்டு நமக்கு சொல்றாங்க. 1983ல டாஸ்மாக் வந்துருச்சு. இந்த மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தவர் சத்துணவு தந்த எம்ஜிஆர். சத்துணவு கொடுத்த எம்ஜிஆர் தான் சத்தான டானிக் கொடுக்கணும்னு டாஸ்மாக்க கொண்டு வராரு. 1983ல கொண்டு வராரு. அப்புறம் ரீட்டைல் ஷாப்பா அது மாறுறதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல, அது என்னன்னு பாத்திரலாம். ஆனா டாஸ்மாக் ஆரம்பிச்ச 3 வருஷத்துல இந்த இடத்துல மட்டும் ஒரு ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்திலேயே 2003க்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் கடை அது ஒண்ணு மட்டும்தான். அதுவும் அரசாங்கத்துடைய ரீட்டைல் கடை. பாட்டி யாரு தெரியுமா? பாட்டிங்க. பாட்டி கிட்ட எல்லாரும் கேட்டிருக்காங்க, பாட்டியாக நீ எதுக்கு ஒரு பார்ட்டிய போய் சப்போர்ட் பண்ற? அது சாதாரண பார்ட்டி இல்ல, டீ பார்ட்டி. அதை எப்படி நான் சப்போர்ட் பண்ணாம இருப்பேன்? நான் விஜய் சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போட்டதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு அரசியல், சாக போகிற வயசில் என்னத்துக்குன்னு. சில விஷயங்கள் மனசுக்கு தோணும் போது அதை சொல்லிடணும். இந்த வெற்றி விஜய்தல்ல, தமிழ் மக்களின் வெற்றி. ஏன்னா பாட்டிக்கு தேவை மாற்றம், உடனடியாக நடந்த மாற்றம். அதாவது அந்த இடத்துல பூரா துர்நாற்றமா இருந்ததுனால பாட்டிக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, மாற்றமா துர்நாற்றமா அப்படின்னு டிடிவி கேட்ட கேள்வியை இங்க நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் கனெக்ட் பண்ணல. அப்படி இங்க இருந்த 40 வருஷமான அந்த கடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திரு விஜய் அவர்கள் ராத்திரி 12 மணிலிருந்து காலையில 12 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சாரி, டைம் தப்பா சொல்லிட்டேன். நைட்டு 10 மணிலிருந்து காலையில 12 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பதவியேற்ற ஒரே நாள்ல 14 மணி நேரம் அந்த 40 வருஷம் டாஸ்மாக க்ளோஸ் பண்ண ஒரே முதல்வர் விஜய் அவர்கள். அத சொல்லிட்டு அம்மா மட்டும் போயிட்டாங்க. என்னமா பிரச்சனை உனக்கு? தமிழக அரசு அத பாத்துக்கும். உண்மையாலுமே நடிகர் விஜய் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? அவர் ஆட்சி நடத்துவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு துளி கூட இல்லையா? அட நீங்கெல்லாம் முயற்சி பண்ணி ஓட்டு போட்டு அவரை முதல்வரா தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவரும் முதல்வர் ஆயிட்டாரு. அத நீங்க நம்புங்க. முதல்ல நீங்க நம்புங்க. இப்பவும் ஐயோ அவர் அதை பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணாததையெல்லாம் ஏங்க புளிக்கிட்டு தெரியுறீங்க? இதுல ஒரு துணை நடிகை அவார்டு பிலிம்ல நடிச்ச ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டாங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு தலையை இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டி, இப்படி ஆட்டி ஆட்டி ஆட்டி, நீ ஏன்னா கஷ்டப்படுற, நீ பனையூர்லயே இருந்துக்கண்ணா, நீ கஷ்டமே படாதண்ணா, நாங்க சம்பாதிச்சுக்கிறோம்னா. எலெக்ஷன் அப்போ நீ கஷ்டப்பட்டியானா? நாங்க தானே கஷ்டப்பட்டோம். கூட்ட நெரிசல்லையும் வெயில்கள்லயும் தண்ணி இல்லாமலும் கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க தானேண்ணா. நீங்க ஏன்னா இப்ப கஷ்டப்படுறீங்க? சாரி, தப்பா பேசிட்டேன். இப்படி கைய வச்சுட்டு இப்படி 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 ஆட்டணும். நீ உச்சத்தை விட்டு வந்ததுனால நீ உச்சத்துக்குள்ளேயே உட்காருண்ணா. 6 சிலிண்டர் தானேண்ணா, நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன்னா, எனக்கு என்னன்னா வேலை? 2500 ரூபாய் நீ ஏன்னா கஷ்டப்பட்டு குடுக்குற? எல்லாம் நாங்க சம்பாதிச்சுக்கிறோம்னா. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு தற்கொலைங்க. பாருங்க, கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண தெரியல.
கையப்படி வச்சு ஆட்டி ஆட்டி தானே பேசணும். நான் சம்பாதிச்சுக்கிறேன்னா, நான் வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன், காட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன். ஆனா நீ கஷ்டப்படாம நிம்மதியா நல்லாட்சி கொடுனா. நல்லாட்சினா என்னன்னு தெரியுமாண்ணா? நீ சட்டசபைக்கே போக வேணாண்ணா, அங்க எல்லாரும் உன்னை கேள்வி கேக்குறாங்கண்ணா, நீங்க தலைமைச் செயலகத்துக்கே வர வேணாண்ணா, வீட்லயே நிம்மதியா இருங்கண்ணா. எதுக்குன்னா கார்ல அவ்வளவு தூரம் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறீங்கண்ணா. நீங்க என்னன்னா அரசாங்கம் நடத்துறதுக்கு டாக்ஸ் தானே வேணும், நான் சம்பாதிச்சு உனக்கு டாக்ஸ் கட்டுறேன்னா. தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களே அந்த தம்பி சம்பாதிச்சு நம்ம அரசாங்கத்துக்கு காசு அனுப்புன மாதிரி எல்லாரும் சம்பாதிச்சு காசு அனுப்புங்க. இனிமே நீங்க இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுறதோட இல்லாம நீங்க சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணத்தை நேரடியா விஜய்க்கு கொடுத்துடணும். டாக்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் இருக்கிற பணம் கொடுத்தா போதும். அவ்வளவு கொடூரமான ஆட்சி எல்லாம் கிடையாது. அப்படி நீங்க கொடுத்தாலும் 2500 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்க வேணாம், 6 சிலிண்டர் உங்களுக்கு கொடுக்க வேணாம், மாமா சீர் உங்களுக்கு கொடுக்க வேணாம், அண்ணஞ்சீர் அள்ளி தெளிக்க வேண்டாம், 4000 அது எதுக்கு? இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் ஸ்டாலின் தாங்க பண்ணணும், தளபதி எதுக்குங்க பண்ணணும்? இந்த ஸ்டாலினுக்கு பொழப்பே இல்லைங்க, எப்படி ஆட்சி நடத்தணும்னு கூட தெரியாது. வந்து அதிகாரிகள் கிட்ட பேசி அதுக்கான பிளான போட்டு ஒவ்வொரு ஊரா போய் அங்க என்னென்ன பண்ண முடியும், அவங்களோட குறைகள் என்ன, நிறைகள் என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு 10 வருஷமா நடக்காம இழுத்துக்கிட்டு இருந்த செம்மொழி பூங்காவை இவர் ஆட்சிக்கு வந்துதான் நடத்தி கொடுத்தாருங்க. தந்தை பெரியார் அறிவுலகம் 99% வேலையும் முடிஞ்சதுங்க. வந்து ஓபன் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை. இதெல்லாம் ஸ்டாலின் தெரியாம பண்ணதுங்க. அதுவும் போக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், மாணவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர்ல இருந்து எல்லாத்தையும் விரட்டி விரட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஜஸ்ட் 1000 rupees தான் எல்லாத்துக்கும் மாசம் மாசம் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா எங்க அண்ணனை பாருங்க, ஆட்சிக்கு வந்து ஜஸ்ட் ஒரே வாரத்துல 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாருங்க. 1000 ரூபாய், 5 200 ரூபாங்க, 10 100 ரூபாங்க, 20 50 ரூபாங்க, 50 20 ரூபாங்க, 50 20 ரூபாய் காயின்ஸுங்க, அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் 100 10 ரூபாங்க, 200 5 ரூபாங்க, 500 2 ரூபாங்க, 1000 1 ரூபாய்ங்க. மொத்தம் ஒவ்வொருத்துக்களும் 1000 ரூபாய அள்ளி கொடுத்திருக்கிறாங்க, அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஜஸ்ட் 1000 rupees யாருக்கு வேணும்? அதுவும் போக எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனேயே பிங்க் வண்டிக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. யாரு பண்ணுவாத? அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில, அதான் முன்னாள் முதல்வர், அவரோட ஆட்சியில எல்லா திட்டங்களும் எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமுகளும் தமிழ்நாடு அரசுடைய சிம்பிள்ல வரும். அதுவும் போக தமிழ்நாடு அரசு தான் அதை இன்ஃபார்ம் பண்ணும், அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஆனா இங்க பாருங்க, சோசியல் மீடியா, எந்த மீடியால இருந்து அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேங்கிற குரலுக்கு வந்துச்சோ அதே மீடியால இருந்துதான் அண்ணனோட நலத்திட்டங்கள் எல்லாம் வெளியே வருது. 4 நாளுங்க, 400 ஆண்டுகளா செய்ய முடியாத எல்லா விஷயங்களையும் ஜஸ்ட் 4 நாள்ல சோசியல் மீடியால முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பொற்கால ஆட்சி 4 நாள்ல இப்படி ஒரு சாதனையை பண்ணுச்சுன்னா, இன்னும் அரசாங்கமே சரியா இயங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 4000 ஆண்டு சாதனைய கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லாம் எப்படி எல்லாம் சோசியல் மீடியாவில. முதலமைச்சருக்கு வேலையே இல்லைங்க, எல்லாம் சோசியல் மீடியா பாத்துக்குதுங்க. ஒரு எம்எல்ஏ ஒருத்தருங்க 2.5 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அவரே அக்செப்ட் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அவரு செருப்பு போடாம நடந்து பஸ் ஏறுற போது அந்த பிஜிஎம்மோட அதை கேட்கணுங்க. ராவணமவண்டா, ஒத்தையில் நிக்கிற யமண்டா, செருப்பு போடாம வராரா, எல்லாம் தலைவர் தொண்டர்டா, ராவணமவண்டா, ஒத்தையில் நிக்கிற யமண்டா. பார்க்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி தாரையா கொட்டுதுங்க. இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு கிடைச்சிருக்காரு. இத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் செருப்பு கூட போடாம பஸ்ல. எல்லாம் சோசியல் மீடியாவுடைய உபயம்.
சோசியல் மீடியாவாலேயே ஆட்சிக்கு வந்து சோசியல் மீடியாவாலேயே ஆட்சி நடத்தி சோசியல் மீடியாவிலேயே மக்கள் நல திட்டங்களை கொடுத்து விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் மன்னராட்சிய ஒழிச்சு மக்களாட்சிய புரிய வந்தவங்க. அந்த மக்களாட்சியின் தத்துவத்தின்படி விஜய் கஷ்டப்படாம மன்னராவே இருக்கலாம். ஆனா மக்கள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு நிறைய சம்பாதிச்சு அரசாங்கத்துக்கு திரை, வரி, வட்டி, கிஸ்தி எல்லாம் கொடுக்கணும். யாரை கேட்கிறாய் வழி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உடனே கொடு. எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்குதான் கேக்குற கிஸ்தி. திரை, வரி, வட்டி கொடுத்துதாங்க ஆகணும். ஏன்னா எங்க தலைவர் கஷ்டப்பட கூடாது. கடைசி வந்து எனக்கு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண தெரியல பாத்தீங்களா? அண்ணே நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு, நீ கஷ்டப்படாம ஆட்சி நடத்துன. நான் சம்பாதிச்சு மக்களாக்கி நாங்களே சம்பாதிச்சு நாங்களே நிறைய உங்களுக்கு வட்டி கட்டி நாங்களே சிலிண்டர் வாங்கி நாங்களே எங்களை பாத்துக்கிறோன்னு நீ வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா ஆட்சி பண்ணுன. ஸ்டாலின் என்னென்ன ஆட்சி நடத்துறாரு? ஊர் ஊரா போய் சும்மா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு கஷ்டப்படாம இருந்தேன். எல்லா கஷ்டத்தையும் நாங்க வாங்கிட்டு உனக்காகவே பேசுறோம் எனவே பேசுறோம், நாள்தோறும் பேசுறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் நம்ம எனவே பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கூடவே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வியூஸ் போக மாட்டேங்குது. இந்த வியூஸ் எல்லாம் வேணும்னா நாங்க தான் கஷ்டப்படணும். நாங்க என்ன சிஎம்மா மக்கள் பாத்துக்குவாங்கன்னு சொல்றதுக்கு? நீங்க பாத்துக்கங்க ப்ளீஸ், எங்களுக்காக